உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அண்ணாச்சி, அவங்க உங்கள்கிட்ட பேசணுமா? சரி, நாங்க உள்ள இருக்கோம், நீ கூட்டிட்டு சரிங்க அண்ணாச்சி. உட்காருங்க சார். நீங்க திருச்செந்தூர்ல இருந்து வர்றதா சொன்னாங்க. என்ன சாப்பிடுறீங்க? இல்ல ஒண்ணு வேணாம். இப்பதான் தம்பி காப்பி வாங்கி கொடுத்தாப்ல. என் பேரு சவுந்தரபாண்டி, இவன் என் மவன் முத்துப்பாண்டி. திருச்செந்தூர்ல இன்ஸ்பெக்டரா இருக்காப்ல. வணக்கம். வணக்கம். இவன் என் மவனோட கிளாஸ்மேட்டு மயில் வாகனம். இவன் இந்த ஊர்ல இன்ஸ்பெக்டர் சார் தான் தெரியுமே. இதே ஊர்ல இன்ஸ்பெக்டர் தெரியாம இருக்குமா? வணக்கம். உங்க ஆமா சார். நல்லது உட்காருங்க. நான் கூட திருச்செந்தூர் பஞ்சாயத்துல எக்ஸ் பிரசிடென்ட் தான். ஓ, ஊர்லயே ஓரளவுக்கு செல்வாக்கான குடும்பம் தான் நாங்க. ரொம்ப சந்தோஷம் சார். இப்ப என்ன எதுக்காக பார்க்க வந்தீங்க? தம்பி, நீ சொல்லுதியா இல்ல நானே சொல்லிடவா? இல்லப்பா, நானே சொல்றப்பா. நல்லது. இந்த கம்ப்ளைண்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார்? மறக்க முடியுமா? பெத்த மகளாச்சு. 13 வருஷமா அவளோட நினப்புல தானே நாங்க வாழ்றோம். எங்கேயாவது இருப்பா, என்னைக்காவது எங்க கிட்ட வந்து சேருவான்ற நம்பிக்கையில தான் இருக்கும். இன்னைக்கு அவளோட பிறந்த நாள். சரியா இந்த நேரத்துல சரியான நேரத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க. நல்ல செய்தியோட தான் நாங்க வந்திருக்கோம். உங்க பொண்ணு கிடைச்சிட்டான்னு நினைச்சுக்கீங்க. என்ன சார் சொல்றீங்க? 13 வருஷத்துக்கு முன்னாடி எங்க ஊர்ல இருந்து ஒரு குடும்பம் இந்த கன்னியாகுமரியை சும்மா சுத்தி பார்க்க வந்தாங்க. அப்ப அவங்க கையில ஒரு 3 மாசத்து குழந்தை கிடைச்சிச்சு. அவங்க கையில குழந்தை கிடைச்ச நாளும் உங்க பாப்பா தொலைஞ்சு போன நாளும் ஒரே நாளாதான் இருக்குன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. அந்த குறிப்பிட்ட நாள்ல வேற எந்த குழந்தையும் காணாம போனதா கம்ப்ளைண்ட் இல்லைங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால அந்த பாப்பா உங்க குழந்தையாவே இருக்க முடியும்னு எனக்கு தோணுச்சு. நிஜமாவா? நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? என் குழந்தை கிடைச்சிட்டாளா? உயிரோட கிடைச்சிட்டாளா? என்னங்க, என் பொண்ணு உயிரோட இருக்காளா? அந்த குடும்பம் வேற யாரும் இல்ல, எனக்கு வேண்டிய குடும்பம் தான். இன்னும் கேட்டா அந்த குழந்தை எங்க கண்ணு முன்னாடியே தான் வளருது. அனாதையா கிடந்துச்சின்னு அந்த குழந்தைய அவங்க தூக்கிட்டு வந்தாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. உள்ள இப்ப எங்க ஊர்ல தான் இருக்கா. 13 வயசு. இப்பதான் வயசுக்கு வந்தா. அந்த குழந்தைக்கு கனின்னு பேர். தேதி, குழந்தையோட வயசு, இது எல்லாத்தையும் பார்க்குறப்போ கன்ஃபார்மா கனி தான் உங்க குழந்தை நாங்க நம்புறோம் மேடம். தேன்மொழி, இங்க வாமா. தேன்மொழி, அம்மா கிட்ட வா. வா வா வா. அண்ணே, 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 அண்ணே. கனி, கனி, அக்கா,
ஏன் அழுகிற சொல்லு? என்னாச்சு? ஏடி கனி, ஏடி கனி. அங்க யாரு? ஏடி, என்னாச்சு? இங்க பாரு, பொண்ணு இல்லடி. என்னாச்சுடா? என்னாச்சு? என்னாச்சு? ஏன் பயந்துட்டியா? அப்பா அங்கதான்ப்பா. எங்க? அங்க இருந்து யாரோ என்ன கூப்பிடுறாங்க. கூப்பிடுதாவடா? யாருல அது? யாரும் இல்ல. இல்லை யாரு? என்னாச்சு? அண்ணே என்ன அங்க 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 நானே. என்ன யாரோ என் கூட வந்துரு கனி, என் கூட வந்துரு கனின்னு திரும்ப திரும்ப கூப்பிடுறாங்க. வீரா சீக்கிரம் வெது வெது தண்ணி கொண்டு வாப்போ. கொண்டு வரலடி. சொன்னா கேளு. ஏத்தா, அங்க யாருமே இல்ல, ஏன் பயப்படுற? இல்லப்பா இருந்தாங்க அண்ணே. அங்க அந்த மூலையில இருட்டா இருக்குல்ல, அந்த இருட்டுக்குள்ள இருக்காங்க. ஏன் கனி என் கூட வர மாட்டியா? அண்ணனை விட்டுட்டு வந்துரு, அப்பாவை விட்டுட்டு வந்துருன்னு என் கூட வந்துருமான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு. இல்ல அவ சொப்பனம் கண்டிருக்காளே, அந்த வெட்டுக்கிளி பையில போட்டு பாண்டி அடிச்சான்ல, அப்ப சொப்பனம் கண்டு பயந்தான்ல, அதே மாதிரி ஏதோ சொப்பனம் கண்டு பயந்துருக்காளே. ஏடி ரத்னா, நீ போய் அந்த திருநீர் தட்டை எடுத்துட்டு வா. இல்லப்பா வேண்டாம், இன்னும் அவளுக்கு தலைக்கு தண்ணி ஊத்தல. நான் போய் வேப்பிலையை கொஞ்சம் உடைச்சிட்டு வரேன். சரி போ. அங்க யாரும் இருக்காங்க. இல்லம்மா இந்த பாரு. இந்தா தண்ணி குடி குடி, 2 வாய் குடி, அப்பதான் பதட்டம் குறையும். இங்க பாரு, ஒன்னும் இல்ல, எல்லாம் வெறும் கனவுதான். நீ இனிமே நிம்மதியா தூங்கு, சரியா? விடிஞ்சா எல்லாம் சரியா போயிடும். அப்பா இந்தப்பா. ஏடி ரத்னா, ஒரு கீத்து எடுத்து தலையில சொறி விடு. சரி. மீதி எல்லாத்தையும் படுக்கும்போது தலைமாட்டில் வச்சிரு என்ன? சரி. ஏத்தா, இனிமே ஒரு பயமும் இல்ல. அதான் வேப்பில எல்லாம் வச்சாச்சுல்ல, காத்து கருப்பெல்லாம் கிட்ட அண்டவே விடாது. நிம்மதியா தூங்கலாம். போய் தூங்கு. அப்போ கனி தனியா படுக்க வேண்டாம். இல்லை ரத்னா, நீ அவ கூட சேர்ந்து படுத்துக்க. இல்ல இன்னும் தலைக்கே தண்ணி ஊத்தல, அதுக்குள்ள எப்படி? அதெல்லாம் பரவாயில்ல. போல நீ தனியா படுக்க வேண்டாம். நானும் இங்கேயே படுத்துக்கிறேன். இவ பயப்பட மாட்டான். கனி, நாங்க 2 பேரும் உனக்கு துணையா 2 பக்கம் படுத்திருக்கோம். நீ பயப்படாதானே? இல்லை, நீ தைரியமா போய் படு. அண்ணன் இங்கதான், எனக்குள்ளே தான் இருப்பேன். என்னை மீறி யாரும் வந்து உன்னை எதுவும் செய்ய முடியாதுல. அண்ணன் இங்கே பாதுகாப்பா நிக்க. போல அவளை போய் படுத்து. போய் படுத்தா. ஏடி ரத்னா, பாத்துக்க பிள்ளைய, நான் இங்கே இருக்கேன். சரிப்பா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.